வணக்கம் உறவுகளே. இப்போ ப்ளவுஸு எப்படி தைக்கலாங்கிற வீடியோ போட போகிறோம், பாருங்கள். இது என்னுடைய மெத்தடில் நான் தைக்கிறேன். சப்போஸ் இதில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குன்னா நீங்களுமே எனக்கு தெரிவிக்கலாம். மிஸ்டேக் இருந்தால் நானும் மாற்றிக்கிறேன். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? இது பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸு, ஸ்லீவு, இது பட்டி. தைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேக் பீஸ் போயிடலாம். பட்டி திருப்புறதுக்காக நம்ம அடித்து திருப்புறோம். கீழே அடிச்சு திருப்பியாச்சு. இப்போ டபுள் துணிங்கிறதுனால துணி வளராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தையலை ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு தையல் போட்டு வைக்க போகிறோம். துணி வளராமல் இருக்கும். அதாவது எந்த துணியுமே இப்படி ஒரு தடவை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சேக்காகாது. தச்சு வரும்போது ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். பானைக்கு போட்டிருக்கேன். பானைக்கு அடிச்சு திருப்ப தான் போகிறேன். அதனால் இப்படியே நம்ம தைச்சிக்கலாம். இப்போ லேஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு மெத்தடில் வைப்போம். இது லேஸ் எதுவும் வைக்கலை. இது எம்மிங் தான் வரும். லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வெட்டி எடுத்துடுறோம். தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழே டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாக சென்டர் வச்சுக்கோங்க. சேம் இதே அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இதோட சென்டர் பாருங்கள். அவ்வளோதான். பேக் பீஸ் ரெடி ஆகிட்டு அடுத்து ஸ்லீவ் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். அடிச்சு திருப்ப போகிறோம். நல்லா பாருங்கள். இது நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த நாட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி இருக்கணும். கரெக்டாக இந்த சென்டர்னாச்சும் இந்த சென்டர்னாச்சும் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கை வந்து வசம் மாறாமல் கிடைக்கும். இது பிகினர்ஸ்க்காக போட்டது, சின்ன ஒரு அடையாளம். இதை மார்க் பண்ணிக்கோங்க. பதிவடி போடுறோம்.
அப்படியே பதிச்சு ஒரு தையல் போட்டுருவோம். கை நல்லா ஜம்மு நிற்கும் இந்த இடத்துல. இதில் நம்ம பைப்பிங் வேறு கட்ட போகிறோம். ஸோ இதை நல்லா அளவு கரெக்டாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே லைனிங்கை வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் வந்து பதிச்சு ஒவ்வொரு தையல். பேலன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டி எடுத்துடுறோம். பாருங்கள், ப்ளவுஸில் இந்த இடத்துல ஒரு சென்டர் நாச்சு இருக்குது, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அது கரெக்டாக ப்ளவுஸில் ஷோல்டரில் அந்த இடம் வரணும். இது வந்து ப்ளவுஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ். இதெல்லாம் இது நம்ம தச்சு முடித்த பிறகு சொல்லணும்னா தச்சு முடித்த பிறகு பேலன்ஸ் பீஸ்லாம் வெட்டிக்கலாம். முதல்ல கரெக்டாக எடுத்துகிட்டு சில இதில் இந்த துணிக்கு ஓகே, சில பூனை துணி கிரேப் சில்க்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே எங்கேயும் சேக்காகும், அப்போ ஃபினிஷிங் சரியாக வராது. இப்போ இதுக்கு பைப்பிங் கட்டணும். இதை நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் கூட கட்டிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. பட்டிக்குமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 3 துணி கொடுத்தா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. இப்போ நான் இதில் 3 துணி கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியோட ஒரு பகுதி எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நாச் போட்டிருக்கிறேன். இது வந்து இந்த பக்கமாக வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு துணி எடுத்து இதில் வைக்கிறோம். மொத்தம் 3 துணி கணக்கு. சேம் இந்த நாச் போட்டது இந்த பக்கம் வச்சோமா, இப்போ ஆப்போசிட் சைடு வைக்கணும். அப்போ இந்த பக்கமாக வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் தான். அப்படியே அடிச்சு திருப்பிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் துணி அதுக்கு மேலே வந்து அளவு துணி. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளே தான் போகுது, மிச்ச துணி நம்ம வெட்ட தான் போகிறோம். அப்படியே ஒரு பதிவடி போட்டுக்கிறோம். அருகடி ஒன்று போட்டுக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்டிஃப்னஸ் தான். பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், லைனிங் பக்கமாக திருப்பி தைச்சிட்டு பேலன்ஸ் பீஸ்லாம் வெட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், பார்த்தா தெரியும் நாச் போட்ட இடம் வந்து 2 இப்போ ஒரே பக்கமாக வருதுங்களா. பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே அருகருகு இருந்தால் மட்டும்தான் நம்ம பட்டி வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டுருக்கோம்னு அர்த்தம். இது வந்து நம்ம அடையாளத்துக்கு தான் போட்டிருக்கோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு அது மறந்து போய் ஒரே பக்கமாக வந்துடும், அப்புறம் போட்டு பட்டி சைஸ் மாறும். என்றைக்குமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் தான் நமக்கு வந்து பெருசாக வந்து நிற்கும். போட்டு பேலன்ஸ் பீஸ்லாம் வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், பட்டி ரெடி ஆகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் சேம் அதே தான். ப்ளவுஸ் துணியில் லைனிங்கை போட்டு ஃபஸ்ட்டு விலகாமல் இருக்கிறவங்க ஒரு தையல் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு தைச்சி முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இன்னும் பார்த்துக்கோங்க. இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ்.
தைச்சி வச்சுட்டு பேலன்ஸ் பீஸ்லாம் வெட்டி எடுத்துட்டு கரெக்டாக இருக்கும். முடிஞ்சு என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு புரியுறதுக்காக. நல்ல ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸோட கட்டிங்கு ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது, அதை போய் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங். ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணி எடுப்போம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதில் இருந்திருக்கும். பெரிய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நின்று நிதானமாக பார்த்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க, பழகுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. நெக்கோட ஷேப் இதிலே தெரியும், பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா கொஞ்சம் வளைச்சி வெட்டி எடுத்துருக்குறேன். இதாங்க அளவு. இப்போ இந்த இடத்துல சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். அவங்க கப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த கஸ்டமரோடது கப் சைஸ் வந்துட்டு 2.5 1.5 1.5. இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இந்த பாயிண்ட்லேருந்து 1.5, இந்த பாயிண்ட்லேருந்து 1.5. கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க, அவங்களோட கப் சைஸ் வந்து இதுதான். போட்டுட்டு இது 2 துணியும் ஒன்றா இருக்குதா, போட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு நீடில் வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த சைடு நம்ம அளவு எடுக்க தேவையில்லை, இந்த அளவு அப்படியே இதில் பதிஞ்சிருக்கும், தெரியுதுங்களா? இப்போது கீழே வந்து அவங்களோட அளவு வந்து 1.5. இது அப்படியே மேலே எடுக்க போகிறோம். சில பேருக்கு எனக்கு கப் சைஸ் சரியாக வரல அப்படிங்க, எதனால் அந்த மிஸ்டேக்குன்னு பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு கற்றுக்கோங்க. வீடியோ வந்து நிதானமாக பாருங்கள், பெரிய வீடியோ தான். பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சரியில்லைங்க, வேறு ஒன்றும் இல்லை. கப் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போது பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இந்த நாச் போட்ட இடம் கரெக்டாக அந்த ஊக்கு கிட்ட வரணும், பார்த்துக்கோங்க. வச்சு பார்க்க போகிறோம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்கு, பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 வடி போட போகிறோம். பதிவடி இருக்குன்னா ப்ளவுஸ்
வைக்கலாம். இது வந்து சூப் வைக்கிற பக்கம். வச்சுட்டு சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே மேலே வர போகிறோம். இது எல்லா ப்ளவுஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா பட்டி வந்து நல்லா நச்சு நிற்கிது. இது தெரியுதா? இந்த பக்கம் தைச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வி போட போகிறோம். பாருங்கள், லைனிங் துணி கீழே, ப்ளவுஸ் துணி மேலே வச்சுட்டு பார்த்துக்கோங்க எப்படி தைக்கிறதுன்னு. சரிங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். அது கரெக்டாக நிற்கணுங்கிறது. இதை அப்படியே உள்ளே கொடுத்துட்டு ஒரு டாப். இப்போ வி எப்படி போடுதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் கரெக்டாக நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு இடத்துக்கு விட்டுட்டு வி கரெக்டாக மாட்டுற இடம். இதுலேயுமே சில பேருக்கு வந்து எப்படின்னா, துணி வந்து எனக்கு ஹூக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் அந்த மாட்டுற இடம் வந்து கிழிஞ்சு வந்துடுது, ரொம்ப டைட்டாக இருக்குது போடும்போது அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, வீயை வந்து நம்ம ரொம்ப பெருசாக போடக்கூடாது. கரெக்டாக அந்த ஊக்கு உள்ளே போகிற அளவுக்கு போட்டால் போதும். அப்படி போட்டு தைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். சில பேர் ரொம்ப பெருசாக போட்டுருக்காங்க, அது தேவையில்லை. நமக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த சைஸ் இருந்தால் போதும். கீழே வரும்போது தைச்சிட்டு நல்லா லாக் போட்டுருங்க. அவ்வளோதான், வி போட்டாச்சு. பார்த்துக்கோங்க, இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தைச்சிருக்க அது எல்லாமே கரெக்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக் பீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ரெடி ஆகிட்டு பேக் பீஸ் போட்டாச்சு. கரெக்டாக ஃப்ரண்ட்டை வந்து இதில் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, டபுள் போகிறோம். லாக் வச்சுக்கோங்க. ரெண்டு ஷோல்டரில் ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே லாக் வச்சுக்கோங்க. ஏன்னா துணி வந்து தைக்கும்போது விலகாமல் இருக்கணும், இல்லை சில இது பிரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக ஊக்கு பக்கத்தில் இருந்துட்டு எவ்வளோ வந்து டாட் பிடிக்கணும் சுற்றளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து மார்க் பண்ண போகிறோம். இதுதான் அந்த மார்க்கு. அதேமாரி ஊக்கு போடுற இடம். இதெல்லாம் சின்ன சின்ன பிகினர்ஸ் கூட புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன். பெரிய பெரிய டெய்லருக்கு இதெல்லாம் சாதாரணமாக ரெடி பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் பழகுறவங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதேமாரி பேக் பீஸோட சென்டர் மடிச்சிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நான் சும்மா டேப் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 10லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10.4. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே இதில் போட்டுட்டு சேம் அதே மாதிரி 10.4ல் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்துட்டு சில பேர் தைச்சி தைச்சி பார்த்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இது டக்குன்னு கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, மார்க் பண்ண எடுத்து நம்ம அப்படியே தைக்க போகிறோம்.
என்ன பண்ண போகிறோம், ரஃப்பாக அடித்து வச்சுருக்கோம். இப்போ இது கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ண போகிறோம். பாருங்கள், உப்பு பெட்டியிலேருந்து அளவு எடுத்துக்கிறோம். துணி 2 துணியுமே டைட்டாக பிடிச்சிக்கலாம், லூஸ் விட வேண்டாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம்கோலை உடம்பு சுற்றளவு கீழே பார்த்தாச்சு, மேலே பார்க்க போகிறோம். இதை அடித்து திருப்பும்போது இந்த அளவு வந்துடும். உடம்பு சுற்றளவு வளர்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பத்தலை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஜாஸ்தி பண்ண போகிறோம். உடம்பு சுற்றளவு கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். பாருங்கள், இது தைக்கும் போதே சின்ன சின்ன கரெக்ஷன் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நூல் பத்தலை. ஒரு நிமிஷம் வளர்ந்துக்கிறேன். பாருங்கள், இப்போ மேலே இருக்க சுற்றளவு உடம்பு வளர்ந்து பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க அளவு எல்லாமே கரெக்டு. இப்போ ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் வாங்க. கரெக்டாக அந்த சென்டர் நாச் போட்டுருக்கு பாருங்கள். இந்த நாச் இருக்கிறனால நமக்கு எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருக்கோம். இந்த இடம் மார்க் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகும். இந்த டைமில் வேஸ்ட் பீஸ்லாம் வெட்டி விட்டுருங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஆம்கோல் கொஞ்சம் டைட் இருக்குன்னு சொன்னதுனால 4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சு வெட்டியிருக்கிறேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். முன்னாடி மட்டும் லேசாக பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வளைவுக்காக சேம் அதேமாரி இப்போ இந்த சைடு பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் வெட்டி விட்டுக்கலாம். இது ஆம்கோல் வந்து அவங்களுக்கு லூஸ் வைக்க சொன்னதுனால ஒரு 4 இன்ச்சு லூஸ் வச்சுருக்குது. ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்க, ஆனால் எனக்கு இந்த இடம் டைட்டாக பிடிக்குது அப்படின்றதுனால ஒரு 4 இன்ச்சு லூஸ் வச்சுருக்குது. கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ண பிறகு. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ்க்கு வந்து பைப்பிங் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, பைப்பிங் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. இது சாரியோட பீஸ் எடுத்தாச்சு. சாரியை வந்து கிராஸ் போட போகிறோம். பைப்பிங்கை பொறுத்தளவுக்கு கிராஸ் போட்டால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். கிராஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வைக்கும் போது என்ன ஆகும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். சில பேர் ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுங்க அப்படிமா. ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிராஸில் போட்டு பைப்பிங் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ஓகே, இது ஸ்லீவுக்கு போதும். அடுத்து நம்ம நெக்கு எடுக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் ஜாயின் பண்ணணும். இது தெரியல, எப்பயுமே கிராஸ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பக்காவாக இருக்கும். இன்னொரு பார்த்துக்கோங்க.
இன்னொரு பார்த்துட்டு கிராஸ் ஜாயின் பண்ணுங்கள். துணி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் ரெடி பண்ணணும். இப்போது இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். துணி ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த துணிங்கிறதுனால கொஞ்சம் மெல்ல தைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சாரி ரொம்ப நைஸு. ஓகே, துணி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பைப்பிங் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். பார்த்திங்கங்க, பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு பைப்பிங் துணி கீழே இருக்குது. ப்ளவுஸை வந்துட்டு நம்ம மாற்றி போடுறோம். அதாவது 2 நல்ல பக்கமும் உள்ளே போகணும். இன்னொரு பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம தையல் இருக்குல்ல, அது மேலே அப்படியே ஒரு தையல் வைக்க போகிறோம். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அந்த தையல் மேலே போட்டால் தான் நமக்கு வந்து சின்னதாக அழகாக பைப்பிங் கிடைக்கும். ஓட்டெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. பைப்பிங் வேறு ஷார்ட் வீடியோவில் கூட பைப்பிங் எப்படி ஜாயின் பண்ணி போடுறேன். இந்த துணி ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் வெட்டி விட்டுக்கணும். பைப்பிங் ஏற்ற போகிறோம். இந்த ஃபோல்டிங் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 4 இன்ச்சு தான் எடுத்துருக்குறோம். சேம் அதே அளவு அதுவே பெண்ட் ஆகிக்கிறோம். ரொம்ப பெருசாலும் போடலை நம்ம. பாருங்க, இந்த பைப்பிங் வீடியோ வேணால் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த ப்ளவுஸுக்கு சாரீனால் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. தனியாக ஒரு பைப்பிங் வீடியோ கூட நான் போடுறேன். மெத்தட் இதுதான், துணியினால் கொஞ்சம் இதாகுது. ஓப்பனாக இருக்குது, ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப குட்டி பீஸ் இது. ஓகே,
கையை அட்டாச் பண்ணிடலாமா? இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேணாம், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல அளவு கரெக்டாக இருக்குது. சும்மா இப்படி ரஃப்பாக இது மட்டும் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ப்ளவுஸில் வந்துட்டு இந்த உள்வாங்கி வெட்டின பகுதி வந்து நாச் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரணும். பாயிண்ட்டு தான் நமக்கு அளவு. கரெக்டாக கப் சைஸ்க்கு இந்த கட் பண்ண பீஸ் வந்து கப் சைஸ்க்கு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கோங்க, வச்சு பாருங்கள். இப்போ ஸ்லீவ் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். இது சாதாரணமாகவே தைக்கலாம், எந்த அளவும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஈஸி. இதோ சென்ட்ரு கரெக்டாக வந்துருச்சா? சில பேர் பாதிக்கு பாதியாக தைப்பாங்க, அவ்வளோலாம் தேவையில்லை. கரெக்டாக நம்ம பாயிண்ட் மட்டும் பிடிச்சிட்டு இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்குது. இவ்வளோ ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே கரெக்டாக இருக்குது நமக்கு அளவு, அதனால் பிரிக்க வேண்டாம். சென்ட்ரு இது பேக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த நாச் போட்ட இடம் மட்டும் மறந்துடாதீங்க, ஃப்ரண்ட்டில் வரணும். அதேமாரி சில பேர் இன்னொரு டவுட் இருக்குது, இந்த சோடில் ஜாயின் பண்ண பீஸ் வந்து எக்காலத்தை கொண்டும் ஃப்ரண்ட்டில் வந்துடக்கூடாது. பேக்கில் வந்துட்டு தைக்கிங் ஞாபகமாக வரும்போது இப்படி பேக்கில் இப்படி மாற்றி விட்டுறணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண பீஸு எப்போயுமே கப் சைஸ் பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதை ஞாபகமாக இது பண்ணிக்கோங்க. அதுமாரி நெக்கு வந்து நம்ம அடிச்சு திருப்பும் போதோ இல்லை பைப்பு திருப்பும் போதோ அந்த சின்ன இது கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேக்கில் வரணும், ஃப்ரண்ட்டில் வந்துடக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹேண்ட் ரோல் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட்டு, நான் அதை கணக்கு பண்ணி தைக்கிறேன். 6.4 இருக்குது, நம்ம 6.5 வைக்க போகிறோம். மார்க் பண்ணதில் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்து விட்டுக்கோங்க. அதேமாரி கீழே இந்த இடம் வரும்போது கரெக்டாக இது மேலே தூக்கிடணும். கீழேயுமே இது மேலே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, கீழாக்க வரக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமா, அது கீழேருந்து குத்தி பாருங்கள், கரெக்டாக வரும். நல்லா பாருங்க, 3 இடமுமே கரெக்டாக இருக்கும். ஸ்லீவோட உடம்பு சுற்றளவு 4 ஸ்டிச்சிங் வெளில வந்தாச்சு. நூல் எடுத்து விட்டுருலாம், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம தச்சு முடிச்சுட்டு கூட இதில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த பக்கம் தைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுருவோம், அப்போ நீட்டாக இருக்கும். சேம் 6.5 இருக்குது, மார்க் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். புரியுதா? இந்த இடம் தைக்கும்போது ஞாபகப்படுத்திக்கோங்க, மேலாக்க வரணும். அதுமாதிரி அடியில் திருப்பிட்டு மேலே பண்ணிக்கோங்க. மேலாக்கையும் மேலாக்கையும் இருக்கக்கூடாது, அவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிடும்.
சுற்றி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ப்ளவுஸில் நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறது நெக்கு மட்டும்தான். பார்க்கலாமா? என்ன அப்படின்னா பைப்பிங் கட்டணும். துணி வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்குது. பைப்பிங் கட்டவா வேணாமா? பேசாமல் அடிச்சு திருப்பிடலாமா? ஏன்னா துணி சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது. வேறு துணியில் நம்ம பைப்பிங் கட்டுற வீடியோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பான் நெக்குங்கிறதுனால ஸ்ட்ரைட்டே கூட எடுத்துக்கலாம். வாங்க. கட்டிங்கிறதுனால இந்த மாரி வெட்டுறோம். நான் பைப்பிங் போடுறதுனால துணியெல்லாம் தேவையில்லைன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு எப்படி பான் நெக் போடலாம்னு பார்க்கலாம். பான் நெக் மட்டும் எப்படி திருப்புறதுன்னு பார்த்துட்டு இப்படியே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் சின்ன சின்ன டவுட்லாம் இருந்துச்சுன்னா உங்களை குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோவில் கிளியரன்ஸ்லாம் போட்டு விட்றேன். இப்போது ஃபுல் வீடியோவுக்கு இதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம துணி எடுக்கிறது வந்து பான் நெக்குங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக எடுக்கலாம், கிராஸாக எடுக்கலாம். நம்ம இப்போ அடிச்சு திருப்பும்போது என்ன ஆகுது, இந்த பெண்டு இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், அப்படியே வளைக்கக்கூடாது. பான் நெக்கை பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு பெண்டு இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 4-5 டாட்டு, ஒரு 4-5 டாட் போட்டுட்டு அப்படியே மேலே வந்துடலாம். இங்கே தேவையில்லை, வளைவு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த டாட் எடுத்துக்காம. சரி, இந்த இடத்துல மறந்துட்டேன்ல, பான் நெக்குங்கிறதுனால அப்படியே வச்சு கார்னர் வச்சு திருப்பணும். பார்த்துக்கோங்க, பின்னாடி அந்த துணி தெரியக்கூடாது. சேம் இங்கே பாருங்கள், அப்படியே மடித்து இந்த இடத்துல இப்படி எடுத்தோம்னா அந்த கார்னர் கரெக்டாக வரும். இப்போ கீழே வர போகிறோமோ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணணும். என்னாகும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அப்போ நமக்கு நெக்கு வந்து என்னாகும், நல்லா ரவுண்டாக. என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே
ஏன்னா வளைவு இல்லையா, இப்போ நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி இந்த கார்னரில் துணியில் தையலில் பற்றாமல் துணியில் மட்டும் லேசாக வெட்டி விடுங்க. சேம் அதேமாரி இந்த இடம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஒரு பதிவு இந்த துணியை வந்து உள்ளே கூடி மடித்து விட்டுட்டு ஒரு பதிவு தையல் போட போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா நெக்கு சும்மா நச்சுன்னு நிற்கும். நம்ம கீழே எம்மிங் பண்ண போகிறோம். நல்லா தையலை குறைச்சி வச்சுட்டு பாருங்க, இந்த லைனிங் துணி ஒரே ஒரு தையல். கரெக்டாக கார்னரில் அப்படியே வச்சு நிப்பாட்டிட்டு திருப்பணும். அப்போ தான் நச்சுன்னு விழும். இடம் வரப்போகுது. அதை அப்படியே துணியை உள்ளே கொடுத்துட்டு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னொரு இது இருக்குது. இந்த துணியை வந்துட்டு எடுத்துட்டு இது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து லோ நெக்கு தான் போடுவாங்க. பேக்கில் வந்து ஒரு 9 தடவை போடுறாங்க லோ நெக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஷோல்டர் கிட்ட வர நெக்கோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சு போடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து ஆட்டோமேட்டிக்காக இறங்குற மாரி ஆகும். என்ன அப்படின்னா அவங்க நாட்டும் போட மாட்டாங்க. அப்போ நாட்டும் போடாமல் கழுத்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன இது இருக்குது, ப்ரெஸ் பட்டன் இருக்குல்லங்க, அதை வாங்கிட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நச்சு நிற்கும். இப்போ வந்து நாட் போடாதவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக ஷோல்டர் பாருங்கள், இந்த இருக்குது. இந்த இடத்துல இதை எப்படி தைச்சி விட்டுடலாம். இதை இந்த இடத்துல ஷோல்டர் பட்டன் வரும். இந்த இடத்துல பட்டன் வச்சுட்டு போடும்போது என்ன ஆகும்னா கழுத்து நச்சு நின்றுக்கும். மறந்துடாதீங்க. நெக்கு இறக்கமாக போடுவாங்க, ஆனால் என்ன அப்படின்னா அவங்க நாட் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஷோல்டர் இறங்கி வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ப்ளவுஸில் எல்லா வேலையும் முடிஞ்சு. ப்ளவுஸை திருப்பி காமிக்கிறேன். இனி இதில் ஓவர்லாக் போட வேண்டியது இருக்குது. ஓவர்லாக் முடிச்சுட்டு பூக்கு வைக்கணும். வச்சா அந்த ப்ளவுஸு பக்காவாக முடிந்தது. இதெல்லாம் உள்ளே போயிடும். எம்மிங் பண்ணிவிட்டு பாருங்க, ப்ளவுஸ் முடிஞ்சு. இந்த ப்ளவுஸை இன்னும் ஓவர்லாக்லாம் போட்டு முடிச்சுட்டு பூக்கெல்லாம் வச்ச பிறகு நான் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். நல்லாயிருக்கா என்னென்னு பாருங்கள். நெக்கில் பைப்பிங் போடுறதாங்க பிளானு. ஆனால் துணி கொஞ்சம் சரியில்லாததுனால நான் போடலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பைப்பிங் எப்படி போடுறதுங்கிறத பற்றி போடுறேங்க. தேங்க்யூ.